குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 எக்ஸசைஸ் 5.3ல் கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் த ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இன் த தேர்ட் ஸ்லாண்டிங் ரோ ஆஃப் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஃபைண்ட் தேர் ஸ்கொயர்ஸ். ஸோ வாட் டூ யூ இன்ஃபர்? ஸோ என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் தேர்டு ஸ்லாண்டிங் ரோவில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல எழுதி ஃபர்ஸ்ட்டு 5 வேல்யூஸ் எழுதி அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல பாஸ்கல் ட்ரையாங்கிள் மேக் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் 1, அடுத்து 2 பாக்ஸ், அதுலேயும் 1 1 எழுதிக்கோங்க. அடுத்து 3 பாக்ஸ், இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 1 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1 + 1 ஆட் பண்ணி மிடில் எழுதணும். அதுக்கப்புறம் 4 பாக்ஸ் இருக்கும், இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 1 எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு 2 பாக்ஸை ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். லாஸ்ட்டு 2 பாக்ஸை ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணி. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளும் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ், அடுத்து 2 பாக்ஸ், அடுத்து 3 பாக்ஸ், அடுத்து 4 பாக்ஸ். ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 1 2 3 4 5 முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு வேல்யூ 1ன்னு எழுதுங்க. ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், 1ன்னு எழுதுங்க. ரெண்டாவது ரோவில் 2 பாக்ஸ் தான் இருக்கும், ரெண்டுலேயும் 1 1ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ முதல் 2 பாக்ஸ் வேல்யூ ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மூணாவது பாக்ஸில் இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 1ன்னு ஃபில்அப் பண்ணுங்கள். அந்த 1 + 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதை மிடில் எழுதுங்க. மூணாவது ரோவும் ஃபில் பண்ணியாச்சா? நாலாவது ரோ எப்படி ஃபில் பண்ணணும்? அதே மாதிரி தான். 2 கார்னரில் என்ன போடணும்? 1 போடணும். 1 போட்டாச்சா? இப்போது ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய முதல் 2 வேல்யூ என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்கள். 1 + 2 எவ்வளவு? 3. அதை இந்த இடத்துல எழுதணும். அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, லாஸ்ட்டு 2 அதுவும் 1 + 3 தான் வரும். அதை இந்த பாக்ஸில் எழுதணும். இப்படி தான் இந்த வேல்யூ ஃபில்அப் பண்ணணும். இதுக்கடுத்து 5th ரோ பார்ப்போமா? கண்டிப்பாக 5 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரோவில் 1, லாஸ்ட் ரோவில் 1. ஸோ இந்த ஃபஸ்ட் 2 ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம் 4. இங்கேயும் லாஸ்ட் 2 ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். இங்கேயும் 4. இப்போ பாருங்கள், மிடில் இருக்கக்கூடிய 2 வேல்யூவை ஆட் பண்ணி சென்டரில் எழுதுங்க 6. ஓகேவா? இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம என்ன செய்யணும்? மேக் பண்ணணும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, தேர்டு ஸ்லாண்டிங் ரோவில் என்ன வேல்யூ இருக்கும்? அதாவது ஸ்லாண்டிங் ரோனா சாஞ்சு இருக்கிற ரோன்னு அர்த்தம். அப்போ இதுதான் தேர்டு ஸ்லாண்டிங் ரோ. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் 1, இது செகண்ட் 1. இப்போ நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இங்கே இப்போ நான் இண்டிகேட் பண்ணுறது இந்த ப்ளூ கலரில் நான் இப்போ இண்டிகேட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்லாண்டிங் ரோ. அதில் என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது? 1 3 6 10 15 21. இந்த வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கணும். இந்த வேல்யூவுக்கு ஃபுல்லாக ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 21 ஸ்கொயர். அந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36 அண்ட் 10 ஸ்கொயர் 100 கிடைக்கும். 15 ஸ்கொயர் 225 அண்ட் 21 ஸ்கொயர் 441. இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க சொன்ன 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இப்படி ஒரு டேபிளர் காலம் மேக் பண்ணணும். டேபிளர் காலத்தில் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 7 வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க? எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை ஃபுல்லாக க்யூப் பண்ணுங்கள். 1 க்யூப் என்னன்னு கண்டுபிடிங்க, 2 க்யூப் என்னன்னு கண்டுபிடிங்க, 3 க்யூப் என்னன்னு கண்டுபிடிங்க, 4 க்யூப் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 2 க்யூப்னா 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. அதே மாதிரி 3 க்யூப்னா 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ ஆன்சர் 27 கிடைக்கும். இப்படி 7 க்யூப் வரைக்கும் வேல்யூ என்னன்னு செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளர் காலம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ 1 க்யூபோட வேல்யூ 1 அங்கே எழுதிக்கோங்க. 2 க்யூபோட வேல்யூ 8. இந்த 8ஐயும் மேலே கிடச்சிருக்கலையா 1, அந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2வது ரோவில் எழுதணும். 3வது ரோ பாருங்கள். 3வது ரோ என்ன செஞ்சுருப்பாங்க பாருங்கள். 1 + 8 + 27. இந்த 1ஐயும் 8ஐயும் சேர்த்துருப்பாங்க. அது கூட இங்கே இருக்கிற 27. இப்போ 4வது ரோ பாருங்கள். 1 + 8 + 27 இந்த 3 வேல்யூமே அப்படியே எழுதியிருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற 64 அதையும் ஆட் பண்ணிடுவாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணோன்னா இங்கே இருக்கிற வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரும்? Above table we can conclude that the square of the triangle numbers are sum of the cube of the natural numbers. ஸோ இது ஆக்சுவலாக ஸ்கொயர் பண்ண வேல்யூ, ரைட்? இது ஆக்சுவலாக ஸ்கொயர் பண்ண வேல்யூ. இந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் த கியூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். கியூபோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அது கூட ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த கியூப்ஸ். ஸோ சம் பண்ணால் தான் கிடச்சிச்சு. அப்போ இந்த வேல்யூவும் அந்த வேல்யூவும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.